என் சேக்காளி மாடசாமி இருக்கான, அவனுக்கு 2 பையங்க. 2 பையங்களையும் நல்லா படிக்க வச்சார். படிக்க வச்சு மூத்த பையன் நல்ல வேலையில் இருக்கான், 2வது பையன் ஒரு சுமாரான வேலையில் இருக்கான். அந்த மூத்த பையன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வேலைக்கு சேர்ந்தவொடனே மெட்ராஸில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அப்போ நம்ம சேக்காளி மாடசாமி ஒரு 2 லட்சம் கொடுத்தான். அவன் வீடெல்லாம் கட்டி முடித்தான். 2வது பையன் இப்போ தான் ஒரு ஃப்ளாட் வாங்கினான் மெட்ராஸில். வாங்கும்போது அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் துண்டு விழுந்தது. அதனால் மாடசாமி ஒரு 10 லட்சம் அவனுக்கு கொடுத்தான். முடிஞ்சது. பெரிய பையன் இதை பார்த்துட்டு இருந்தான். கொஞ்சம்னா, அப்பா எனக்கு நீங்கள் 2 லட்சம் தான் கொடுத்தியா, ஆனால் இப்போ தம்பிக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுக்கிய, இது எப்படிப்பா நியாயம்? அதனால் எனக்கு அந்த பேலன்ஸு 8 லட்சத்தை எனக்கு தாங்க அப்படின்னு பெரியவன் கேட்டான். இவர் என்ன சொன்னார், மாடசாமி, நான் உனக்கு 15 வருஷம் முன்னால் 2 லட்சம் தந்தேன், அது இன்னோட மதிப்பு அது இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி அது 15 லட்ச ரூபா இருக்கும். நான் இவனுக்கு 10 லட்சம் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். இது அந்த சின்ன பையன் கேட்டுட்டு இருந்தான். கேட்டுட்டு இருந்து அவன் வந்தான், எப்பா நீங்கள் அண்ணனுக்கு 2 லட்ச ரூபா அப்போ கொடுத்தேன்னு சொல்லியா, அதுக்கு இன்றையோட மதிப்பு 15 லட்சம் சொல்லியா, எனக்கு 10 லட்சம் தான் தந்திருக்கிய, இன்னொரு 5 லட்சத்தை எனக்கு தாங்க அப்படின்னு அவன் கேட்டான். மாடசாமிக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறிச்சு. என்னடா 2 பேரும் விளையாடுதில்ல, என்ன பைத்தியக்காரனாக்குதில்லா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் சத்தம் போட்டான். இதுக்கு மேலே ஒருத்தர் 10 பைசா தர முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ பெரிய பையன் என்ன சொன்னான், அப்போ நீங்கள் சின்ன பையன் தானே உங்களுக்கு வசதி, அவனுக்கு தானே 10 லட்சம் கொடுத்திய, அவன் வீட்லேயே நீங்கள் இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. சின்ன பையன் என்ன சொன்னான், உங்களுக்கு எப்போவுமே பெரிய பையன் தான், அவன் மேலே தான் உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி, அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தியா, இன்றைக்கி மதிப்பு 15 லட்ச ரூபா, எனக்கு 10 லட்சம் தான் கொடுத்துருக்கிய, அதனால் நீங்கள் அவன் வீட்லேயே நீங்கள் இருங்க, அண்ணன் வீட்லேயே இருங்க அப்படின்னு சின்ன பையன் சொல்லிவிட்டான். இவன் மனது நொந்து போயிட்டான். இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் இவன் பார்த்த வேலையில் பென்ஷன் கிடையாது, தனியார் நிறுவனம். அதனால் அவன் மாடசாமி என்ன பண்ணான், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்ததில் ஒரு 30 லட்சத்தை எல்ஐசியில் ஒரு ஜீவன் சாந்தின்னு ஒரு பாலிசியில் அதை முதலீடு பண்ணான். அது மூலமாக அவனுக்கு ஏறக்குறைய மாதம் 25 ரூபா அவனுக்கு பென்ஷனாக வந்துட்டுருக்கு. அதை வச்சு காலந்தள்ள தான், இவனுக்கு பண கஷ்டம் இல்லை. இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் ஒரு அன்பு ஆதரவுலாம் இல்லாமல், பிள்ளைங்க அப்படி 2 பிள்ளைங்க இருந்தும் ஒரு அனுசரணை இல்லாமல், உதவி இல்லாமல் இருக்கவன் அப்படின்னு, அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய கவலையாக இப்போ இருக்குது. ஸோ பெண் பிள்ளைங்களும் சன்னுகளும் செய்யாத உதவியை அந்த எல்ஐசிலேருந்து வர பென்ஷன் அவனுக்கு செய்து. அதனால் அவன் காலத்தை ஓரளவு நகர்த்திக்கிட்டு இருக்கான். இதுதான் மாடசாமியோட இன்றைக்கி உள்ள நிலைமை. நன்றி நண்பர்களே, வணக்கம்.